சம்மி சில்வா எப்போ பதவி விலகுவார்? இவர் பதவி விலக மாட்டாரா? இப்படி பிடிச்சிட்டு தான் இருப்பாரா? இவர் பதவி விலகினா தான் இலங்கை கிரிக்கெட்டுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல சமூக மட்டத்தில் கருத்துக்கள் ஊடகங்களில் பேசப்பட்டது, எழுதப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு முன்னால் மக்கள் சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அரசியல்வாதிகள் அரசியல் மேடைகளில் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. சம்மி சில்வா விலகினா தான் இலங்கை கிரிக்கெட் நல்லபடி உருப்படியாக வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சம்மி சில்வா விலகலை. இப்படியெல்லாம் பல முன்னெடுப்புகள், எதிர்ப்பு குரல்கள் எழும்பிய போதும் சம்மி சில்வா பதவி விலகவே இல்லை. தன்னுடைய பதவிக்காலம் நிறைவு பெறும் வரைக்கும் தான் பதவியில் இருப்பேன், என்னை யாராலையும் இந்த பதவியிலிருந்து தூக்கி எறிய முடியாது அப்படின்லாம் சொல்லி ஒரு விடாப்படியாக இருந்தார். இப்படி இருக்கிற நேரத்தில் தான் நேற்று 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 புதன்கிழமை தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் அனுப்பியிருந்தார். அதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏற்றுக்கொண்டு இப்போ சம்மி சில்வா அவரோட சார்ந்த நிர்வாக உறுப்பினர்கள் மொத்தமாக எல்லாருமே பதவி விலகி வீட்டுக்கு சென்றிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு உடனே இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சு இடைக்கால தலைவரை நியமிச்சிருக்கிறாங்க. முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பார்லமெண்ட் உறுப்பினரும் அந்த கட்சியினுடைய தற்போதைய செயற்பாட்டாளராகவும் இருக்கின்ற இரான் விக்ரமரத்ன இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துடைய தலைவராக சேர்ப்பார். உறுப்பினர்களாக முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான ரொஷான் பஹராம, குமார் சங்கக்கார, சிதத் வெதமுனி, இவங்க முன்னாள் இலங்கை கிரிக்கெட் அணிக்காக விளையாடிய மிகச்சிறப்பான வீரர்கள். இவர்களை உறுப்பினர்களாக நியமிச்சுக்கிற அதே நேரத்தில் எவந்தி கொலம்பைக்கு பிரகாஷ் ஷாஃப்டர், உப்புல் குமார பெருமை, டேனியல் பிலிப்ஸ் இவங்களை உறுப்பினர்களாக இப்போ நியமிச்சிருக்கிறாங்க. இந்த உறுப்பினர்களை பார்த்தோம்னு சொன்னால் யாரெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள், சட்டத்துறை சார்ந்தவர்கள், கணக்கியலோடு ஈடுபட்டவங்க, அதே போல் நிர்வாக திறமை உள்ளவர்களும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் உறுப்பினர்களாக தலைவராக இருக்க வேண்டியவர்கள். ஆனால் இப்போ சம்மி சில்வா பதவி விலகாமல் ஏன் விடாப்படியாக இருந்தார்? ஏன் மக்கள் போய் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க? சம்மி சில்வா 7 வருஷமாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் தலைவராக இருந்திருக்கிறார். ஏன் மக்கள் போய் இவருக்கு ஆர்ப்பாட்டம் செய்யணும், பதவி விலகணும்? ஏன் அரசியல் மேடையில் அரசியல்வாதிகள் இவரை பற்றி பேசணும்? இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துடைய தலைவராக 7 வருஷம் ஒன்றுமே செய்யலையா அப்படின்னா நிறைய கேள்விகளும் விடைகளும் சந்தேகங்களும் இருக்கின்றன. சம்மி சில்வா 2019ஆம் ஆண்டு தான் முதல் தடவையாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு தலைவராக வரார். இந்த சும்மாவெல்லாம் வர முடியாது, அது தேர்தல் அடிப்படையில் தான் தலைவர் நியமிக்கப்படுறாங்க. 2019ஆம் ஆண்டு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு தலைவராக வந்ததுக்கு அப்புறமாக இலங்கை கிரிக்கெட் வீழ்ச்சி அடைந்ததாக பலரும் சொல்கிறாங்க. இவருடைய காலப்பகுதியில் தொடர்ச்சியாக பல போட்டிகளை ஐசிசியால் நடத்தப்படுற பல போட்டிகளை மிக மிக படுதோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஜிம்பாப்வே கிரிக்கெட் தரவரிசையில், கிரிக்கெட் விளையாட்டில் பின்னணியில் இருக்கின்ற நாடுகளிடம் மிக மோசமான தோல்வியை இலங்கை கிரிக்கெட் சந்தித்தது. இலங்கை கிரிக்கெட் அணி 1996ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை தூக்கிய அணி. பல கிரிக்கெட் ஜாம்பவான் அப்படின்னு சொல்லப்படுற நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய இலங்கை அணி இப்போ கிரிக்கெட்டினுடைய கடைக்குட்டிகளிடம் படுதோல்வி அடைஞ்சு வருகிறது. இவருடைய காலத்தில் இலங்கை கிரிக்கெட் விளையாட்டு மிக படுமோசமான முறையில் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இவருடைய காலத்தில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு அதிக பணம் சம்பாதிக்கப்பட்டது. அதிக வருமானம் கிடைத்த ஒரு நிறுவனமாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தை இவர் மாற்றியிருந்தார். உங்களுக்கு தெரியும், கோவிட் காலத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கே இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திலிருந்து பணம் கொடுத்திருந்தாங்க. அப்படி அந்த அளவுக்கு அதிகமான பணங்களை சம்பாதிக்கிற ஒரு நிறுவனமாக இவர் மாற்றியிருந்தார் இலங்கை கிரிக்கெட்டை. ஒளிபரப்பு உரிமைகளை பெறுவதன் மூலமாக அதிகமான பணங்களை சம்பாதிக்கக்கூடியதாக இருந்தது. இலங்கையில் நிறைய போட்டிகளை இவருடைய காலத்தில் தான் நடத்தப்பட்டது. கோவிட் காலத்தில் கூட இலங்கையில் போட்டி நடத்தப்பட்டது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த காலத்தில் கூட இவர் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இலங்கையில் கிரிக்கெட் மேட்சுகளை நடத்திடுவதற்கு வழிவகுத்திருந்தார். அப்படியான ஒரு திறமையானவர் தானே இந்த சம்மி சில்வா. ஏன் இப்படி மக்கள் திடீரென இவர் மீது ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தியிருந்தாங்க? விலகு விலகு அப்படின்னு சொல்லி கூக்குரல் இட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் காரணம் இருக்கு. என்னதான் பணம் சம்பாதிக்கிற ஒரு நிறுவனமாக இலங்கை கிரிக்கெட்டை மாற்றி இருந்தாலும், அதிகமான சர்வதேச போட்டிகளை இலங்கையில் நடத்தி இருந்தாலும், ஆனால் சம்மி சில்வா மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இவர் வந்ததுக்கு பிறகு இலங்கை கிரிக்கெட்டினுடைய வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போனது. திறமையான வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. திறமையாக விளையாடினவங்க உள்வாங்கப்படாமக்கு சொந்த காரணங்களுக்காக அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக இவர் தனக்கு வேண்டியவர்களை அணிக்குள் உள்வாங்கி இருந்தார். இதனால் அணியில் திறமையாக விளையாடக்கூடியவர்களை, நல்ல முறையில் விளையாடி கொண்டிருந்தவர்களை இவர் சுற்றுப்பயணங்களுக்கு இவர் போகாமல் செய்திருந்தார். இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தார். அதே நேரத்தில் அடிக்கடி தலைவர்களை மாற்றிக்கொண்டிருந்தார். அணிக்குள்ள 2 குழுக்களை உருவாக்கி மோதல்களை ஏற்படுத்தி இருந்தார். இப்படியெல்லாம் அணியை
இலங்கையை இவர் மிக பலவீனமாக குண்டச் செய்திருந்தார். அது மாத்திரமல்ல, முக்கியமான குற்றச்சாட்டு அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்பட்டிருந்தது, முக்கியமானவங்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது. என்னதான் அதிகமான வருமானத்தை ஈட்டுகின்ற நிதிகளை கொண்டு வர நிறுவனமாக இலங்கை கிரிக்கெட் இருந்தாலும் நிதி முறைகேடு நடந்திருக்கிறது, நிறைய நிதிகளை மோசடி செஞ்சுக்கிறாங்க, இதுக்கு ஒரு சுயாதீன விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலரும் இந்த கோரிக்கையில் முன்வைச்சிருந்தாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு முன்னால் போய் கொஞ்ச காலத்துக்கு முன்னே மக்கள் போய் போராடி இருந்தாங்க. சம்மி நீ வீட்டுக்கு போ, நீ போனால் தான் இலங்கை கிரிக்கெட் உருப்படும் அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்பியிருந்தாங்க. இனி அழுத்தம் தாங்க முடியாமக்கு இப்போ சம்மி சில்வா வீட்டுக்கு போயிருக்கிறார். அடுத்து ஒரு தேர்தலுக்கு போக வேண்டியிருக்கிறது. இது இடைக்கால ஒரு நிர்வாக சபை தான் இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடுத்த தேர்தலுக்கு போகிறதுக்கு இடையில் ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் பேரவை என்ன செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையினுடைய ஐசிசியினுடைய முக்கியமான விதிகளில் ஒன்று, எந்த அரசியல் தலையீடும் கிரிக்கெட் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது, கிரிக்கெட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. இதற்கு முன்னரும் சம்மி சில்வா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகளால் காட்டமான முறையில் அழுத்தமாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போது சர்வதேச கிரிக்கெட் பேரவை அதற்கு பதில் வழங்கி இருந்தது. நீங்கள் நினைத்த மாதிரியெல்லாம் அரசியல் தலையீடுகளை கிரிக்கெட் சபைக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற வகையில் அப்போ உடனே அந்த கதையாளர்கள், அந்த பேச்சுக்கள் எல்லாமே அப்படியோ கிணற்றில் போடப்பட்டிருந்தது. இப்போ மீண்டும் இப்போ சம்மி சில்வா அந்த கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறமாக, பதவி விலகினதுக்கு அப்புறமாக இது இப்போ மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபை என்ன செய்ய போகிறது, இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் சர்வதேச கிரிக்கெட் சபையோடு எப்படி பேச போகிறது, அல்லது அரசாங்கம் இதுக்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது அப்படிங்கிறது அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் தான் எங்களுக்கு விளங்க போகிறது. இருந்தாலும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இலங்கை கிரிக்கெட் சபையினால் தேர்தல் நடத்தப்படும். அந்த தேர்தல் மூலமாகத்தான் இந்த தலைவர்கள், நிர்வாக சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு எப்படி தலைவரை தெரிவு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இலங்கையில் இருக்கின்ற முன்னணி கிளப், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளப் மூலமாக தெரிவு செய்யப்படும். அதே போல் மாவட்ட கிரிக்கெட் சங்கங்கள், அங்கீகரிக்கப்பட்ட கிரிக்கெட் நிறுவனங்கள், அமைப்புகளிடமிருந்து தான் வாக்கின் அடிப்படையில், இவங்க அளிக்கின்ற வாக்கின் அடிப்படையில் தான் தலைவர், நிர்வாக சபை உறுப்பினர்களாம் தெரிவு செய்யப்படுவாங்க. இந்த கிளப்புகளை, இலங்கையில் இருக்கின்ற முன்னணி கிளப்புகளை, மாவட்ட முன்னணி கிரிக்கெட் சங்கங்களை, முன்னணி அமைப்புகளை சம்மி சில்வா விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறார். அவரை அசைக்க முடியாது. இந்த கிளப்புகள், இந்த மாவட்ட கிரிக்கெட் சங்கங்கள் எல்லாமே சம்மி சில்வாவுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. யாப்புக்களை மாற்றணும், யாப்பை மாற்றினா மாத்திரம்தான் இவற்றை சீர் செய்யலாம் அப்படிங்கிற வகையில் எல்லாமே கருத்துக்கள் சொல்லப்பட்டது. இலங்கையில் இருக்கின்ற முன்னணி கிரிக்கெட் கிளப்புகள், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் எஸ்எஸ்சி இருக்கிறது, சின்ஹல ஸ்போர்ட்ஸ் கிளப், என்சிசி, சிசிசி, தமிழ் யூனியன் கிளப், இப்படி கொஞ்சம் முன்னணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளப்புகள் இருக்குது. இவங்களும் வாக்களிப்பாங்க. மாவட்ட முன்னணி கிரிக்கெட் சங்கங்களும் வாக்களிக்கும். உதாரணமாக நாங்கள் அந்த மாவட்ட முன்னணி சங்கங்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், கொழும்பு கிரிக்கெட் அசோசியேஷன், கோல் கிரிக்கெட் அசோசியேஷன், கண்டி கிரிக்கெட் அசோசியேஷன், ஜஃப்னா கிரிக்கெட் அசோசியேஷன், இப்படி பல முன்னணியான கிரிக்கெட் சங்கங்கள் இருக்கிறது. இவங்களும் வாக்களிப்பாங்க. தான் கிட்டத்தட்ட 150, 250க்கு உட்பட்ட வாக்குகள் அளிக்கப்படும். இந்த வாக்கின் அடிப்படையில் தான் தலைவர் தெரிவு செய்யப்படார். ஆனால் இந்த சங்கங்களை, இந்த முன்னணி கிளப்புகளை சம்மி சில்வா விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இதனால் யார் போட்டியிட்டாலும் சம்மி சில்வா தான் வருவார். இவங்க பணத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க இந்த கிளப்புகள், முன்னணி சங்கங்கள் அப்படிங்கிற வகையிலெல்லாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டித்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்குள்ள இருக்கின்ற ஊழல்கள், பிரச்சனைகள், ஏன் கிரிக்கெட்டு பின்னுக்கு போயிருக்கு, ஏன் இவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற வகையெல்லாம் கருத்து சொல்லி சம்மி சில்வாவை மாற்றினால்தான் இலங்கை கிரிக்கெட்டை நாங்கள் உருப்படுத்தலாம், முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற வகையெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது. அந்த கருத்து சொல்லப்பட்டதுக்கு அப்புறமாக மக்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நீங்கள் எப்போ மாற்ற போகிறீங்க, சொன்னீங்களே இந்த தலைவரை கூட மாற்ற முடியலையே அப்படின்னு எல்லாம் மக்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இப்போ மின்னாமல் முழங்காமல் அந்த விஷயம் நடந்திருக்கிறது. ஆனாலும் இது தேர்தல் அடிப்படையில் தான் நடக்க வேண்டிய விஷயம். மீண்டும் ஒரு தேர்தல் வரும். சில மாதங்களுக்குள்ள தேர்தலை கட்டாயம் நடத்த வேண்டும். தொடர்ச்சியாக இந்த நிர்வாகம் இருக்க முடியாது. சர்வதேச கிரிக்கெட் சபை தலையிடும். மிக விரைவாக சில மாதங்களுக்குள்ள இந்த தேர்தலை நடத்த வேண்டியிருக்கும். இந்த தேர்தலில் மீண்டும் சம்மி சில்வா போட்டியிடாமலும் போகலாம். ஆனால் கிளப்புகள், இந்த அமைப்புகள் யாரை தெரிவு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்கிறது. என்னதான் இருந்தாலும்
இலங்கை கிரிக்கெட்டுக்குள்ள நடக்கிற ஊழல்கள் இல்லாமல் செய்வதற்கான யாப்புக்களை அமைக்க வேண்டும். இலங்கை கிரிக்கெட்டை முன்னேற்றுவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். இலங்கை கிரிக்கெட்டுக்குள் விளையாடுவதற்கு திறமை மாத்திரம்தான் அங்கு பார்க்கப்பட வேண்டும். இவர் சிங்களவரா, தமிழவரா, முஸ்லிமா அப்படின்றெல்லாம் பார்க்கக்கூடாது. இவர் வசதி படைத்தவரா, இவர் இன்னாருடைய பின்னணியில் உள்ளவரா, அரசியல் செல்வாக்கு உள்ளவரா, அப்படியெல்லாம் பார்க்காமல் மிக திறமையாக விளையாடக்கூடியவர் யாராக இருந்தாலும், இலங்கையின் எந்த திக்கில் இருந்தாலும் அவரை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அடையாளம் காண வேண்டும். அவருக்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் இலங்கையை கிரிக்கெட்டில் முன்னேற்றலாம். உலகிலே சிறந்த ஜாம்பவான்களை உருவாக்கலாம். அதனை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் செய்யணும். யார் வந்தாலும் எதிர்காலத்தில் தேர்தலில் யார் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த தேர்தலில் யார் வந்தாலும் வார தலைவர்கள், தேர்வுக்குழு உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் நியாயமான முறையில் செயற்படணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மிக தெளிவாக வினயமாக சொல்லி வைக்கிறோம். தலைவர் பதவிக்கு குமார் சங்கக்கார போட்டியிடலாம், மகிழ ஜெயவர்தன போட்டியிடலாம் என்றெல்லாம் பேசப்படுகிறது. அடுத்த தலைவர் யார் வந்தால் சிறப்பாக இருக்கும், இலங்கை கிரிக்கெட்டை முன்னேற்றலாம் அப்படிங்கிறத கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.